வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ 8th ஓல்டு தமிழ். ஓகே, ஸோ 2005 எடிஷன் தான். நம்ம இடையில ஒரு 3 days பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து 5th தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதில் வந்து நிறைய சிலபஸ் ரிலேட்டடாக இருக்குது, பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது 8th ஓல்டு எடிஷன் கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதில் முடிஞ்ச அளவுக்கு இந்த இலக்கண பாட்டு கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. புணர்ச்சி, யாப்பு, அணி 3 இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். அது முடிச்சுட்டு எடுத்தது மொழித்திறன் பயிற்சி. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு புணர்ச்சி. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நான் பேசும்போது சொற்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி தொடர்ந்து பேசுகிறோம். ஸோ முருகன் வந்தான், இதில் வந்து 2 சொற்கள் சேர்ந்து ஒரு பொருளை உணர்த்துகின்றன. இவற்றில் முதலில் நிற்கும் சொல் நிலைமொழி. ஸோ நமக்கு தெரியும் இது வந்து நிலையாக தான் இருக்குது. இந்த வந்தான் அப்படிங்கிறது இது கூட வந்து ஆட் ஆகுது. அப்போ இந்த வந்தான் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வருமொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது நிலைமொழி, இது வருமொழி. இந்த கான்செப்டெல்லாம் நம்ம ஸ்கூல்ஸ்லேயே படிச்சிருப்போம். ஓகே, இவ்வாறு நிலைமொழியும் வருமொழி சேர்வதை தான் அல்லது இணைவதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? பொன் கூட்டல் மலை பொன்மலை, வாழை கூட்டல் மரம் வாழை மரம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பொன் வாழை எனும் நிலைமொழிகளும் மலை மரம் எனும் வருமொழிகளும் இணையும் போது நிலைமொழியின் ஈற்றில் உள்ள எழுத்தும் வருமொழியின் முதலில் உள்ள எழுத்தும் எவ்வித மாற்றமும் அடையாமல் இயல்பாகவே புணரும். ஸோ இப்போ பாருங்க, பொன் கூட்டல் மலை அப்படிங்கிறது இது சேரும்போது பொன்மலை. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸ்மே இதில் இல்லை. அதே மாதிரி வாழை கூட்டல் மரம் வாழை மரம்னு ரொம்பவே சாதாரணமாக தான் புணருது. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் சில எழுத்துக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அது சேரும்போது வந்து அதில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும். இப்போ பொன் கூட்டல் சிலை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது பொற்சிலை அப்படின்னு மாறும்போது அதில் அப்படிங்கிறது இருன்னு சொல்லி சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ அங்கே ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது நடக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி சேர்றதும் இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இயல்பு புணர்ச்சி. இப்போ பார்த்தோம் இல்லையா, நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது எந்த ஒரு அதில் சேஞ்சஸும் நடக்காமல் இயல்பாகவே சேர்ந்துச்சு அதுதான் இயல்பு புணர்ச்சி. ஸோ மலர் கூட்டல் மாலை மலர் மாலை இருக்கிற மாதிரியே சேர்ந்துருக்கு. பனை கூட்டல் மரம் பனை மரம். ஓகேவா? ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் நடக்கலை, அதனால இதை நம்ம இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி கடல் கூட்டல் அலை கடல் அலை. ஓகேவா? ஸோ இதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலைமொழியில் இருக்கிற ஈற்றில் இருக்கிற இல் அப்படிங்கிற எழுத்தும் வருமொழியோட முதல்ல இருக்கிற ஆ அப்படிங்கிற எழுத்தும், ஸோ இல் கூட்டல் ஆ, இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு லா அப்படி கடல் அலை அப்படின்னு சொல்லி சேர்ந்துருக்கு. அப்போ இது என்ன ஆயிருக்கு, ஒரு எழுத்து வந்து இன்னொரு எழுத்தாக மாறி இருக்குது. ஸோ உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக மாறி இருக்கு. அப்போ இது வந்து விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். ஓகேவா? ஓகே, சாரி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உயிர் மெய் எழுத்தாகி புணர்ந்துள்ளது. மெய்யெழுத்துடன் உயிரெழுத்து சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாவது இயல்பான நிகழ்வு. ஸோ இதில் வந்து என்னென்னா அந்த இல் கூட்டல் ஆ அப்படிங்கிறது லான் மாறி இருக்கு. பட் இந்த புதுசாக எந்த எழுத்தும் வேற எழுத்து எதுவும் தோன்றலை, அதனால இது வந்து இயல்பு புணர்ச்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது விகார புணர்ச்சி. ஸோ விகார புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியும் வருமொழியும் ரெண்டும் சேரும்போது என்னாகும் அப்படின்னா அதில் சில மாற்றங்கள் வந்து நிகழும். ஓகேவா? அந்த மாற்றம் நிகழ்கிறதா நம்ம என்னன்னு சொல்றோம்னா விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப அந்த விகாரத்தில் என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னா இப்போ ரெண்டும் நிலைமொழியும் வருமொழியும் சேர்றப்ப ஒன்று புதுசாக ஒரு எழுத்து தோன்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா நிலைமொழியில் ஈற்றில் இருக்கிற ஒரு எழுத்து வந்து வேறொரு எழுத்தாக மாறி வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நிலைமொழியின் ஈற்றிலும் வருமொழியின் முதலிலும் உள்ள இரு எழுத்துக்களுமே வேறுபட்டு திரிந்து விடலாம். ஓகேவா? 3 கண்டிஷன் தான். ஒன்று கம்ப்ளீட்டாக மாறலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு புதிய எழுத்து தோன்றும், அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டுமே மாறி வரும். ஓகேவா? இதான் 3 கண்டிஷன். ஸோ இதை தான் வந்து புணர்ச்சி விகார புணர்ச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 3 வகையான புணர்ச்சிகள் இருக்கும். விகார புணர்ச்சியிலே 3 வகையாக இருக்கும். தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். ஸோ தோன்றல் அப்படிங்கிறது புதுசாக ஒரு எழுத்து தோன்றது தான் தோன்றல் விகாரம். திரிதல் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கிற எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுறது திரிதல். கெடுதல் அப்படிங்கிறது நிலைமொழி ஈற்று எழுத்து வந்து கெட்டு போகிறது வந்து கெடுதல். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். மா கூட்டல் காய், ஸோ மாங்காய், இதில் அப்படிங்கிற எழுத்து சேர்ந்து வந்திருக்கு. அப்போ இது தோன்றல். அதே மாதிரி வாழைப்பழத்தில் இப்பு அப்படிங்கிறது சேர்ந்து வரும். ஸோ தோன்றல். திரிதல் பார்த்தீங்கன்னா பல் கூட்டல் பொடி பற்பொடி. ஓகேவா? ஸோ இதில் இல் அப்படிங்கிறது இருன்னு மாறி இருக்கு. கல் கூட்டல் தூண் கற்றூன். ஓகேவா? ஸோ இதில் இல் வந்து இற்றுன்னு மாறி இருக்கு. அப்போது வருமொழி முதல் தூ ரூ அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. ஓகே, கற்றூன் பார்த்தீங்களா? ஸோ இதை தான் திரிதல். அடுத்தது கெடுதல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மரம் கூட்டல் வேர் மரவேர்.
அப்போது இந்த இம் அப்படிங்கிறது கெட்டுருச்சு. ஸோ அதான் கெடுதல். அந்த எழுத்தே இல்லாமல் போயிடுச்சு, மறைஞ்சு போயிடுச்சு, அதான் கெடுதல். 4 கூட்டல் மறை நான் மறை, இந்த கூ வந்து மறைஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து 3 வகையாக இருக்குது. இதே போல் நிலைமொழியாகவும் வருமொழியாகவும் அமையும் சொற்களின் முதலிலும் இறுதியிலும் அமையும் எழுத்துக்களை பற்றி அறிதல் வேண்டும். இவ்வெழுத்துக்களை சுருக்கமாக உயிர் எனவும் மெய் எனவும் குறிப்பிடுவர். இப்போ பாருங்கள், அலை, ஆடை, இலை, ஊர், ஒளி, ஓலை அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உயிர் எழுத்தை முதலாக கொண்ட சொற்கள். இங்கே பாருங்கள், இதில் ஆ, ஆ, இ, உ, ஓ, ஓ இல்லையா, எல்லாமே வந்து உயிர் எழுத்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இது எல்லாமே உயிர் முதல் சொற்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதே போல் இங்கே பாருங்கள், இங்கே கிளி, பனை, பல, அலை, ஒளி. ஸோ இதில் வந்து இறுதி எழுத்துக்கள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ லீயை பிரித்தோம் அப்படின்னா எப்படி வரும்? இல் கூட்டல் ஈ தான் லீ. அதே மாதிரி நையை பிரித்தோம் அப்படின்னா இன் கூட்டல் ஐ தான் நை. ஸோ இது லாவை பிரித்தா இல் கூட்டல் ஆ. ஓகேவா? இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா என்னென்னா உயிர் மெய் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து வரக்கூடியது. ஓகே, ஸோ உயிர் மற்றும் மெய் போல் தனி எழுத்துக்களாக இல்லை. உயிரும் மெய்யும் சேர்ந்ததனால் உருவான எழுத்துக்கள். இவற்றை உயிர்மெய் என குறிப்பிடலாம். முதலில் மெய்யும் அதன் பின் உயிரும் நிற்பதை கவனியுங்கள். ஸோ இப்போ நம்ம இதை பிரிக்கும்போது பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு வந்து மெய் எழுத்து வரும், அதுக்கப்புறம் தான் உயிர் எழுத்து அப்படிங்கிறது நிற்கும் இல்லையா? அப்போ கிளி, பனை, பல, அலை, ஒளி எனும் சொற்களின் ஈற்றில் உயிர் ஒலிகளே நிற்கின்றன. எனவே அவற்றை உயிர் ஈற்று சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரியுதா? நம்ம வந்து அதை பிரிக்கும்போது ஃபஸ்ட்டு மெய்யெழுத்து வரும், அடுத்தது உயிரெழுத்து வரும். அப்போ கடைசியில் இருக்கிறது இதுதான், உயிரெழுத்து தான் கடைசியாக இருக்குது. அதனால் அதை உயிர் ஈற்று சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இப்போ இதை பார்த்தீங்கன்னா இன்னும் புரியும். கடல், வேர், பால், தமிழ், மண், இல், பல். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மெய்யெழுத்து சொற்கள். அப்போ இதை என்னன்னு சொல்கிறோம்? மெய் ஈற்று சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? புரியுதா? அதுதான். ஸோ இதே மாதிரி இச்சொற்களின் முதலில் என்ன எழுத்துக்கள் இருக்கின்றன? கா, வே, பா, தா எல்லாமே உயிர்மெய் எழுத்துக்கள் தான். ஸோ இவை வந்து தனி எழுத்துக்கள் கிடையாதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா உயிரும் மெய்யும் சேர்ந்த எழுத்துக்கள் தான் உயிர் எழுத்துக்கள். இக்கு கூட்டலா கா, இவு கூட்டல் ஏ வே, இப்பு கூட்டலா பா, இத்து கூட்டலா தா, இம் கூட்டலா மா. ஸோ இந்த மாதிரி தான் மெய்யெழுத்துக்கள் முதலிலும் உயிர் எழுத்துக்கள் பின்னும் நிற்கின்றன. எனவே இவற்றை என்ன எழுத்தை முதலாக உடைய சொற்கள் என கூறலாம். இவையும் இவை போன்ற சொற்களும் மெய் முதல் சொற்கள் என்றே குறிப்பிடணும். எப்படி சொல்லணும்? மெய் முதல். ஏன்னா இதில் மெய் எழுத்து தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஓகேவா? அதாவது இந்த எழுத்துக்கு, இந்த ஃபஸ்ட் இருக்கிற எழுத்துக்கு நம்ம பிரிக்கும்போது மெய் எழுத்து ஃபஸ்ட்டில் இருக்கிறனால மெய் முதல் எழுத்துக்கள். இதுவே லாஸ்ட் இருக்கிற எழுத்தை நம்ம பிரித்தா செகண்ட் என்ன இருக்குதோ அதை வச்சு உயிர் ஈற்று சொற்கள் இல்லை மெய் ஈற்று சொற்கள் அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேவா? அடுத்தது மெய் ஈற்று புணர்ச்சி. ஸோ இயல்பு புணர்ச்சியில் கடல் கூட்டல் அலை இது வந்து எப்படி புணரும் அப்படின்னு பார்த்தோம். கடல் அலை அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நிலைமொழியின் ஈற்றில் நின்ற இல் எனும் மெய்யோடு ஆ எனும் வருமொழி முதல் உயிர் சேர்ந்து லா எனும் உயிர்மெய் தோன்றி புணர்ந்தது. ஓகேவா? ஸோ இல்லு கூட்டல் ஆ லா. ஸோ அதை தான் அப்படி கொடுத்துருக்காங்க. மெய்யெழுத்திற்கு உடல் என்றும் பெயர். ஸோ மெய்னா என்னன்னு தெரியும் நமக்கு, உடல் இல்லையா? ஸோ அந்த மெய்யெழுத்து வந்து தனித்து இயங்காது, உயிருடன் இணைந்தால் தான் இயங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இவ்வாறு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற ஒரு புணர்ச்சி விதிப்படி இப்போ வேல் கூட்டல் எறிந்தான் அப்படின்னா வேல் எறிந்தான், இல்லு கூட்டல் ஏ புணர்ந்திருக்கும். பால் கூட்டல் ஆடை பால் ஆடை, தமிழ் கூட்டல் அமுது தமிழது அமுது. ஸோ உடல் மேலும் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்பது நன்னூல் விதி. அதே மாதிரி பாருங்கள், மண் கூட்டல் அழகு மண் அழகு, பல் கூட்டல் அழகு பல்லழகு, உள் கூட்டல் ஊர் உள்ளூர். ஸோ இந்த இல் கூட்டல் ஊ, இல் கூட்டலா, இன் கூட்டலா இதெல்லாம் சேர்ந்து புணர்ந்திருக்கும். இவற்றில் நிலைமொழிகளின் ஈற்றில் மெய்யெழுத்துக்கள் வந்துள்ளன, வருமொழி முதலில் உயிரெழுத்துக்கள் வந்துள்ளன. ஆனால் புணரும்போது நிலைமொழியின் ஈற்றில் உள்ள மெய்யெழுத்து ரெட்டிக்கின்றது. ஸோ மண் கூட்டல் அழகு, அதாவது இந்த மாதிரி இன்னுன்னு 2 தடவை வந்தால் தான் அந்த இன் கூட்டல் ஆ நான் சொல்லி வரும். அதே மாதிரி பல் கூட்டல் அழகு, ஏன்னா நமக்கு வந்து பாருங்கள் இங்கே பல் அழகு அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, அதனால். அதே மாதிரி உள்ளூர்,
இப்படி அந்த மெய்யுடன் வருமொழி முதல் உயிர் சேருகிறது. ஸோ இவ்வாறு தனிக்குறிலை அடுத்து வரும் மெய்யெழுத்தை ஈற்றில் கொண்ட சொற்களின் முன் வருமொழி முதலில் உள்ள உயிர் வந்து புணரும் போது நிலைமொழி ஈற்று மெய் ரெட்டித்து அந்த மெய்யுடன் உயிர் சேர்ந்து உயிர்மெய்யாகி புணர்ந்தோலிக்கும். ஸோ அப்படியே குழப்புற மாதிரி இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். என்னென்னா இப்படி உள்கூட்டல் ஓர் இங்கே நிலைமொழியில் ஒரு மெய்யெழுத்து வந்து ஈற்றெழுத்தாக வந்திருக்கு, வருமொழியில் உயிரெழுத்து முதல் எழுத்தாக வந்திருக்கு. ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நிலைமொழியில் ஈட்டில், அதாவது இந்த ஃபஸ்ட்டு மண் கூட்டல் அழகு இருக்கு இல்லையா, ஸோ அந்த இன் அப்படிங்கிறது அந்த மெய்யெழுத்து வந்து இன்னொரு தடவை ரெட்டிச்சு வரும். ஓகே, ஸோ அதுதான் இந்த இன் கூட்டல் இன் ரெட்டிச்சு வந்து அந்த செகண்டாக வர்ற மெய்யெழுத்து வருமொழியோட முதல்ல இருக்கிற உயிரெழுத்து கூட சேர்ந்து புணர்ந்து வரும். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே அப்படி குழப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்பது நன்னூல் விதி. ஓகேவா? தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படிங்கிற விதிப்படி அது புணரும். அடுத்தது உடம்படுமை புணர்ச்சி. ஸோ உயிர் முன் உயிர். இப்போ கிளி கூட்டல் அழகு. ஸோ இதில் லீ அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்? இல் கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம். இந்த வருமொழி முதல்லையும் என்ன இருக்குது அப்படின்னா ஆ. ஸோ இங்கேயும் உயிரெழுத்தில் முடிஞ்சு உயிரெழுத்தில் ஆரம்பிக்குது. ஸோ உயிர் முன் உயிர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இது இருக்குது. அப்போது அதே மாதிரி தீ அணைத்தது அப்படின்னா இதுவும் தீ கூட்டல் அணைந்தது அப்படின்னு நம்ம பிரிப்போம். பனை ஓலையை பனை கூட்டல் ஓலைன்னு சொல்லி பிரிப்போம். ஓகேவா? மேலே உள்ள எடுத்துக்காட்டுகளில் நிலைமொழிகளின் ஈற்றிலுள்ள உயிரெழுத்துக்கள் நிற்க வருமொழி முதலிலும் உயிரெழுத்துக்களே வருகின்றன. ஸோ இப்படி ரெண்டு உயிரெழுத்துக்கள் ஒன்றுடன் ஒன்று சேராது. ஓகேவா? ரெண்டு உயிரெழுத்து இருந்துச்சு அப்படின்னா ஒன்றோட ஒன்று சேராது. அப்படி வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவற்றை ஒன்றுபடுத்த தோன்றும் மெய்யெழுத்திற்கு உடன்படுமை என்று பெயர். ஸோ ரெண்டு உயிர் இங்கே வருமொழியிலையும் உயிரெழுத்து இருக்குது, நிலைமொழியோட ஈட்டிலையும் உயிரெழுத்து இருக்கும்போது உயிரும் சேராது. ஸோ ப்ளஸ் இன்டு ப்ளஸ் வந்து மைனஸ் இன்டு மைனஸ் எப்படி ப்ளஸ்ன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி. ஓகேவா? ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒட்டாது. அப்போ கிளி கூட்டல் அழகு. ஸோ இதை வந்து ஒட்டுறதுக்காக ஈ அப்படிங்கிற ஒரு எழுத்து சேருது, கிளி அழகு. ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் இத்து கூட்டல் ஈ அப்படின்னு முடியும். ஸோ இது உயிரெழுத்து, இங்கே ஆங்கிற உயிரெழுத்தில் தொடங்குது. ஸோ ரெண்டும் சேராது. அதனால அதை சேர்க்கறதுக்காக ஈ அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்து தீ அணைந்தது அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதே கான்செப்ட் தான். இன் கூட்டல் ஐன்னு வரும். ஸோ ஐயும் ஓவும் சேராது, அதனால அதை இணைக்கிறதுக்கு ஈ வந்திருக்கு. ஓகேவா? இங்கே நிலைமொழி ஈற்றில் இ ஐ எனும் உயிரெழுத்துக்களில் ஒன்று நிற்க வருமொழி முதலில் உயிரெழுத்து வந்தால் இடையில் எக்கர உடம்படுமை தோன்றும். ஓகேவா? இந்த கான்செப்ட். ஓகே, இ ஐ. ஓகே, ஸோ நிலைமொழியில் இது மூணு வந்துச்சுன்னா அந்த வருமொழியில் ஏதாவது ஒரு உயிரெழுத்து இருந்து, அப்போ உயிரெழுத்தும் இந்த இ ஐ அப்படிங்கிற உயிரெழுத்தும் சேராது. அதை சேர்க்கறதுக்கு இ அப்படிங்கிற ஒரு உடம்படுமை வந்து தோன்றும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், பல கூட்டல் ஆறு பலவாறு. இங்கே வந்து எங்கே வா அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்து இவ் அப்படிங்கிறது புதுசாக வந்திருக்கு. ஓகேவா? பலா அழகு பலாவழகு, திருவாரூர், பூவழகு, தேவாரம், கோயில் கோவில். ஓகேவா? ஸோ இப்படி ஈட்டில் ஆ உ ஏ ஓ இந்த உயிரெழுத்துக்கள் வர வருமொழி முதலில் உயிர் வந்தால் இடையில் பகர உடம்படுமை தோன்றும். அங்கே வந்து ஏ ஐ அப்படிங்கிறது பார்த்தோம், அது மூணு வந்தால் யா தோன்றும். இங்கே என்ன அப்படின்னா ஆ உ ஏ ஓ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இவ் அப்படிங்கிறது தோன்றும். பகர உடம்படுமை தோன்றி வருமொழி முதல் உயிருடன் சேர்ந்து. அடுத்தது பாருங்கள், சே கூட்டல் அடி சேவடி, சே கூட்டல் அடி சேயடி. ஸோ இது வந்து இன்னொரு கான்செப்ட். இது என்னென்னா நிலைமொழி ஈட்டில் ஏ எனும் எழுத்து நின்று வருமொழி முதலில் உயிர் வந்தால் ரெண்டுமே வரும், ஈயும் வரும் இவ்வும் வரும். ஓகே, ஸோ இது ஒரு கான்செப்ட். இப்படி வருமொழி முதலில் எந்த உயிர் வந்தாலும் நிலைமொழி ஈட்டில் ஐ எனும் உயிரெழுத்துக்கள் இருந்தால் எகர உடம்படுமை தோன்றி புணரும். நிலைமொழி ஈற்றில் ஐ அல்லாத பிற உயிரெழுத்துக்கள் இருந்தால் வகர உடம்படுமை தோன்றி புணரும். நிலைமொழி ஈற்றில் ஏ இருந்தால் ஈயும் இவ்வும் வரும். ஸோ இவ்வளோ நேரம் படித்ததை சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. அடுத்தது குற்றியலுகர புணர்ச்சி. ஸோ குற்றியலுகரம்
ஆடு, பாக்கு, பங்கு, கயிறு, சால்பு, எக்கு. ஓகேவா? ஸோ இவை குற்றியலுகரத்தை இறுதியில் பெற்ற சொற்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை போல தான் குற்றியலுகரத்தை இறுதியில் பெற்ற சொற்களின் முன் உயிரெழுத்தை முதலாக உடைய சொல் வந்து புணருவது குறித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வருமொழி முதலில் உயிரெழுத்து வந்தால் நிலைமொழி ஈற்று குற்றியலுகரத்தில் உள்ள உகரம்தான் ஏறி நிற்கும் மெய்யெழுத்தை விட்டு ஓடிவிடும். நிகுந்து நிற்கும் மெய்யுடன் வருமொழி முதல் உயிர் சேர்ந்து புணரும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும் பாருங்க. மாடு கூட்டல் இல்லை. அப்போ மாட் கூட்டல் இல்லை அப்படின்னு சொல்லி மாறி மாடில்லை அப்படின்னு சொல்லி வரும். ஒன்றும் இல்லை, இதில் இட்டு கூட்டல் ஊன்னு வருது இல்லையா? அப்போ இப்படி வந்தால் வருமொழியிலையும் ஃபஸ்ட் எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா இந்த உகரம் வந்து ஓடிடும். ஓகேவா? இந்த இடத்துல இருக்காது, இது ஓடிட்டு இந்த இட்டு மட்டும் மீதி இருக்கும். அந்த இட்டு இந்த வருமொழியில் இருக்கிற உயிரெழுத்து கூட சேர்ந்து புணரும். ஓகேவா? அதுதான் கான்செப்ட். இப்போ இதை பாருங்கள். கொக்கு கூட்டல் அழகு. ஸோ இக்கு கூட்டல் ஊன்னு வருது. ஸோ இங்கேயும் உகரம் வருது, வருமொழியில் ஆ இருக்குது. அப்படி வந்தால் இந்த ஊ வந்து ஓடிரும், இக்கு மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அப்போ கொக்கழகு அப்படிங்கிறது வருது. ஓகேவா? புரிஞ்சு இல்லையா? இதுதான் கான்செப்ட், வேற ஒன்றும் இல்லை. இதுவே குற்றியலுகரத்தின் முன் உயிர் வந்து புணரும் முறை. இவ்வாறே முற்றியலுகரத்தை இறுதியில் பெற்ற சொல்லாக இருந்தாலும் ஈற்றிலுள்ள உகர எழுத்து தான் ஏறி நிற்கும் மெய்யெழுத்தை விட்டு ஓடிவிடும். எஞ்சி நிற்கும் மெய்யுடன் வருமொழியில் இருக்க முதல் எழுத்து சேர்ந்து புணரும். ஸோ கதவு கூட்டல் இல்லை, கதவில்லை. அது கூட்டல் ஆவது, அதாவது. ஓகேவா? புரியுது இல்லையா? அதாவது இந்த இவ்வு கூட்டல் ஊன்னு வரும், ஊ வந்து ஓடிடும். அது வந்து இத்து கூட்டல் ஊன்னு வரும், ஊ ஓடிடும். அப்போ மீதி இருக்கிறது புணரும். ஸோ உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும். முற்றும் அற்று என்பது விதி. ஓகே, உக்குரல்னா குற்றியலுகரம், முற்று அப்படின்னா முற்றியலுகரம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். அடுத்தது குற்றிய லிகர புணர்ச்சி. கொக்கு கூட்டல் யாது, கொக்கியாது. கதவு கூட்டல் யாது, கதவியாது. ஸோ நிலைமொழி ஈற்றில் குற்றியலுகரமோ முற்றியலுகரமோ நிற்க வருமொழியில் யா அப்படிங்கிற எழுத்தை முதலாக உடைய சொல் வந்து புணரும் போது உகரம் இகரமாக தெரியும். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? யா அப்படிங்கிறது கிடையாது. வருமொழி முதல்ல ஒரு உயிரெழுத்து இருந்துச்சு அப்படின்னா நிலைமொழி ஈற்றில் இருக்கிற உகர ஓடிட்டு மீதி இருக்கிற மெய் எழுத்து வருமொழி முதல்ல இருக்கிற உயிரெழுத்து கூட சேர்ந்து புணரும்னு பார்த்தோம். அதுவே இந்த குற்றிய லிகர புணர்ச்சினா என்னன்னா சேம் கான்செப்ட் தான், பட் வருமொழி முதல்ல யா அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா இங்கே இருக்கிற இக்கு கூட்டல் ஈன்னு வரும். இந்த ஈ வந்து அந்த இடத்துலேருந்து ஓடிடுது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக அந்த கொக்கு இக்கு கூட்டல் ஊ தான் வரும். இந்த ஊ வந்து ஓடிட்டு அது வந்து ஈயா மாறிடும். ஓகே, அங்கே வந்து ஊ கம்ப்ளீட்டாக ஓடிடும், இங்கே ஊ வந்து அப்படியே ஈயா மாறிடுது. அவ்வளோதான். உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் எவ்வரி நீயா முற்றுமற்றரோ வழி. ஓகே, நெக்ஸ்ட்டு இயல்பீறு விதியிரு புணர்ச்சி. இலை கூட்டல் நன்று, இலை நன்று. மலை கூட்டல் பெரிது, மலை பெரிது. ஸோ இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் இயல்பீறு அப்படின்னு சொல்லி இயல்பாக புணர்ந்துருக்குது, அதுதான். ஓகே, இங்கே பாருங்கள். புலி கூட்டல் பல், புலிப்பல். பழ கூட்டல் சுவை, பழச்சுவை. ஸோ புலி, பழம் எனும் நிலைமொழி சொற்கள் வல்லினமையை முதலெழுத்தாக உடைய சொற்களுடன் புணர்ந்துள்ளன. அதாவது இந்த வருமொழியில் பாருங்கள், இப்பு கூட்டல் ஆ, பல். ஓகேவா? கசட தபர வல்லினம். அதே மாதிரி இச்சு கூட்டல் ஊ இதில். அப்போது கசட தபர இச்சு வல்லினம். ஸோ அந்த மாதிரி வல்லினத்துடன் சேர இடையில் இப் அப்படிங்கிற ஒரு மெய்யெழுத்து புணர்ந்தும் இயல்பாய் நின்ற உயிர்முன் வல்லினம் மிகுந்து புணர்ந்துள்ளது. ஓகேவா? வருமொழி முதலில் வல்லினம் வந்ததனால் நிலைமொழியாக அமைந்த பழம் என்பதன் ஈற்று மகரமை கெட்டு பழ அப்படின்னு ஆனது. இப்போது பழ என்பது உயிரீற்று நிலைமொழி ஆகிவிட்டது. இழ்கூட்டல் ஆ. அப்போ இது உயிரீரா வந்திருக்கு. எனவே வருமொழி முதலின் சுவை மெய் இச் அப்படின்னு புணர்ந்திருக்கு இல்லையா? ஏன்னா இச்சு கூட்டல் ஊ சு நமக்கு கசட தபர வல்லின எழுத்து வந்திருக்கு. அதனால அங்கே ஒரு மெய் எழுத்து வந்து புணர்ந்திருக்கு. ஓகே, இதுவே விதியீறு எனப்படும். அப்போது நிலைமொழி ஈற்றில் இயல்பீராகவோ விதியீராகவோ நிற்கும் உயிரெழுத்தின் முன் வருமொழியில் இக்கு இச்சு இத்து இப்பு எனும் வல்லின மெய்யை முதலெழுத்தாக கொண்ட சொல் வந்து புணரும் போது இடையில் அந்த மெய்யெழுத்து மிக்கு புணரும் என்பது இதனால் விளங்குகிறது. இவ்வாறு உயிரிற்று நிலைமொழியின் முன் வருமொழி முதல் வல்லினம் மிகுந்து புணரும் என்பதையே நன்னூல் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் அப்படிங்கிற ஒரு விதியால் சுட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சா?
அவ்வளோதான் மக்களே, சிம்பிள் கான்செப்ட் தானே, ஈஸியாக தானே இருக்குது. சப்போஸ் இந்த டாபிக் உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்கள், நான் அகெயின் உங்களுக்கு அது எதில் புரியல அப்படிங்கிறத சொல்லித்தரேன். பட் புரியும்னு நினைக்கிறேன், புரிகிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ அது புரியுதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு பண்பு பெயர் புணர்ச்சி. ஸோ நாம் 6 வகை பெயர் சொற்களை அறிவோம். அவற்றுள் குணப்பெயர் என்பதும் பண்பு பெயர் என்பதும் ஒன்றே. ஸோ நன்மை, செம்மை, சிறுமை, கருமை, முதுமை போன்ற இறுதியில் மை அப்படிங்கிற விகுதி பெற்ற பண்பு பெயர்கள் வருமொழியுடன் புணர்வதையே பண்பு பெயர் புணர்ச்சி என்கிறோம். ஸோ கூர்மை கூட்டல் வாய் கூர்வாய், நன்மை கூட்டல் மணி நன்மணி, சிறுமை கூட்டல் பொதி சிறுபொதி, இவற்றில் நிலைமொழியான பண்பு பெயரின் ஈற்றெழுத்து கெட்டு புணர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே பாருங்கள், முதுமை கூட்டல் உரை, பசுமை கூட்டல் அடை. இதில் என்ன ஆயிருக்கு, ஃபஸ்ட்டு எழுத்து வந்து நீட்டிச்சு வந்திருக்கு, நெடிலாகி புணர்ந்திருக்கு. அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடியகரம் ஐயாதல், பசுமை கூட்டல் தமிழ் பைந்தமிழ், பசுமை கூட்டல் தொடி பைந்தொடி அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ இப்படி நிலைமொழியான பண்பு பெயரின் ஈறு கெட்டதுடன் முதலில் நின்ற அகரம் ஐகாரமாகி புணர்ந்தது. ஸோ சிறுமை கூட்டல் ஊர் சிற்றூர், சிறுமை கூட்டல் உணவு சிற்றுணவு, இவற்றில் நிலைமொழியான பண்பு பெயரின் ஈறு கெட்டதுடன் எஞ்சிய சொல்லினிடையே அதன் மெய் ரெட்டித்து புணர்ந்துள்ளது. நமக்கு பண்பு பெயரெல்லாம் பார்த்தோன்னே புரியும் இல்லையா? ஸோ அதுதான் செம்மை கூட்டல் காதல் செங்கால், செம்மை கூட்டல் கால் செங்கால், செம்மை கூட்டல் சொல் செஞ்சொல், செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ், வெம்மை கூட்டல் நீர் வெந்நீர், இவற்றில் நிலைமொழியான பண்பு பெயரின் ஈறு கெட்டதுடன் எஞ்சிய நிலைமொழியின் மெய்யெழுத்து திரிந்து புணர்ந்தது. ஸோ இளமை கூட்டல் குழவி இளங்குழவி, அருமை கூட்டல் சொல் அருஞ்சொல், நரமை கூட்டல் தேன் நரந்தேன், பசுமை கூட்டல் பொன் பசும்பொன், இவற்றில் நிலைமொழியான பண்பு பெயரின் ஈறு கெட்டதுடன் வருமொழி முதலின் இனமான மெய்யெழுத்து புதிதாக தோன்றி புணர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ மரவேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கெடுதல் விகாரம், மரம் கூட்டல் வேறுன்னு வரும். ஓகேவா? மரம் கூட்டல் வேர். ஸோ இந்த இம் அப்படிங்கிறது இல்லாமல் போச்சு, அதனால கெடுதல். கிளி கூட்டல் அழகு எனும் தொடரில் கிளி கூட்டல் அழகு. ஸோ இது என்ன வந்திருக்கு, இள்ளு கூட்டல் ஈ, அப்போ உயிர் முன் உயிர் வந்தது. ஓகேவா? இது புரியுது இல்லையா? இள்ளு கூட்டல் ஈ வரும், இங்கே ஈல முடிஞ்சிருக்கு, இங்கே ஆல தொடங்குது, ரெண்டுமே உயிர், அப்போ உயிர் முன் உயிர். பழமொழி எனும் தொடர் எவ்வகை புணர்ச்சியை சார்ந்தது? பழமை கூட்டல் மொழி. ஸோ டவுட்டே வேண்டாம், பண்பு பெயர் புணர்ச்சி. கதவு கூட்டல் இல்லை. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஈ இல்லையா, உகரம் இகரமாக தெரிஞ்சிருக்கு, அப்போ குற்றிய லிகர புணர்ச்சி. அருஞ்சொல் இச்சொற்கள் புணர்ந்த விதம், அருமை கூட்டல் சொல்லுன்னு வரும். ஸோ மை விகுதி கெட்டு போயிட்டு அதுக்கு இனமான இஞ்ச் அப்படிங்கிறது வருது. அப்போ ஈறு கெட்டு வரும், ஈறு கெட்டு அருமை கூட்டல் சொல் ஈறு கெட்டு வருமொழியின் இனமிக்கு புணர்ந்தது. ஓகே, புரிஞ்சா? இதுதான். அடுத்தது இயல்பு புணர்ச்சி. ஸோ இயல்பு புணர்ச்சி மலர் மாலை, மலர் கூட்டல் மாலை, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் புணர்ந்திருக்கு. தோன்றல் விகாரம் அன்னாசி பழம், இப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு இல்லையா. உடம்படு மெய் புணர்ச்சி. ஸோ படை எடுத்தனர், ஏ அப்படிங்கிறது வந்திருக்கு, இந்த யா இல்லையா. குற்றிய லுகரம். ஸோ குற்றிய லுகரம்னு பார்த்தோம் அப்படின்னா உலகு கூட்டல் எல்லாம் உலகலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பண்பு பெயர் புணர்ச்சி நன்மணி. ஓகே, ஸோ இது கரெக்ட் தான் நினைக்கிறேன். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லலாம். ஸோ ஓகே மக்களே, இன்றைக்கி புணர்ச்சியோடு நிறுத்திக்கலாம். இதுவே நிறைய கொஞ்சம் கான்செப்ட் வந்து ஒரு மாதிரியான கான்செப்டாக இருக்கனால உங்களுக்கு ரொம்ப டம்ப் பண்ண விரும்பலை. ஆக்சுவலாக முடிச்சிடலான்னு பார்த்தேன், 8th இந்த இலக்கணம் பார்த்தேன். பட் நாளைக்கு கண்டிப்பாக முடிச்சு தந்துடுறேன். யாப்பும் அணியும் சேர்த்தே பார்த்துடலாம், அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்களேன், காமிக்கிறேன். யாப்பு வந்து ஒரு 2 பேஜ் இருக்கும், அணியுமே ஒரு பேஜ். ஓகே, அணி வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து முடிச்சுக்கலாம் நாளைக்கு. முடிச்சுட்டு அடுத்த நாள்லேருந்து மொழித்திறன் பயிற்சி அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ வீடியோ எப்படி இருந்து பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்டு இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ பாலிட்டி வந்து நான் உங்களுக்கு டெலிகிராமில் எடுத்து கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ நம்ம வீடியோ வேணால் டெலிகிராம் கிளாஸாகவே எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அப்படியே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.